அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய மீசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் முன்னிலை வகிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் வலிமையாக முடிவெடுப்பாங்க. எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இவங்க கிட்ட இருக்கு. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா நம்மளோட மீசம் ராசிக்காரங்க இருக்காங்க. மனசில் நினைக்கிறத நேரடியாக பேசக்கூடியவங்களா நம்மளோட மேசம் ராசிக்காரங்க இருக்காங்க. யாரையும் எளிதில் கைவிட மாட்டாங்க நம்மளோட மேசம் ராசிக்காரங்க. எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெறும் வரை முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, போராடிக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் 1000 கஷ்டம் இருந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க நம்மளோட மேசம் ராசிக்காரங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார உள்ளங்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே. எங்களை பார்த்து இருக்கிறீங்களான்னு கேட்டிங்களா கூட பரவாயில்லை, நலமாக இருக்கிறீங்களான்னு கேட்குறீங்களே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் நலமாக இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மேசம் ராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் கஷ்டம், பிரச்சனை, கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற போகுது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. திருமணமாகி 4-5 வருஷம் ஆயிருச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, போகாத கோயில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்க மேசம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாற போகுதுங்க. அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க மேசம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்களா இருக்காங்க. மேசம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பம், சிம்மம், தனுசு, மிதுனம், இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க. அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. தைரியமான குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு நினைச்ச விஷயத்தையெல்லாம் கூட இவங்களுடைய தைரியத்தால அந்த காரியத்துல முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மேசம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் குரு பகவானின் அதிசார உச்ச பயிற்சியின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறேங்க. குருவின் பார்வை கோடி நன்மைகளை தரப்போகுதுங்க. இந்த பயிற்சி மேசம் ராசிக்காரர்களுக்கு வீடு, நிலம், வாகனம் போன்ற சொத்துக்கள் வாங்கும் யோகத்தையும்,
திருமண தடைகள் நீங்குதல், குழந்தை பாக்கியம் கிடைத்தல் போன்ற நன்மைகளையும் தரப்போகுதுங்க. ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் அதிசயமான பயிற்சியின் மூலம் பலவிதமான நன்மைகள் நடக்கப் போகுதுங்க. குருவின் அதிசார உச்சம் மேசம் ராசிக்கு சொத்துக்கள் வாங்கும் யோகத்தை தரப்போகுதுங்க. திருமண தடைகள் நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. குரு உச்சத்தில் இருப்பதால் எந்த கெட்ட விஷயமும் நடக்காதுங்க. நகை, பணம், பொன், பொருள், படிப்பு, கல்வி, வழக்கறிஞர், நீதி, நேர்மை எல்லாமே குருவின் அருளால் கிடைக்குங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது பழமொழிங்க. குருவின் பார்வைக்கு பலன் அதிகமாக இருக்குதுங்க. மேசம் ராசிக்காரங்க தைரியமானவங்க, நீதியானவங்க, நேர்மையானவங்க, லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணம் கொண்டவங்க. ஆனால் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. குரு மேசம் ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதியாக வராரு. இது தந்தைக்கு காரகர். இதன் மூலம் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கும். 12ஆம் வீட்டு அதிபதியாகவும் குரு வரார். இதனால் வெளிநாடு, வெளியூர் பயணம் மூலம் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். குரு 4ஆம் இடத்தில் கேந்திர யோகத்தில் இருக்கிறார். குரு எதையெல்லாம் பார்க்கிறாரோ அங்கெல்லாம் நன்மை உண்டாகும். வீடு, இடம், பூமி வாங்கும் யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வழக்குகள் முடிவுக்கு வரப்போகுது. குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. ஜனவரி மாதத்திலிருந்து மேசம் ராசியினர் கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, குடும்பத்தில் மனக்கசப்பு போன்ற பல கஷ்டங்களை அனுபவித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் அதிகமாக நம்மளோட மேசம் ராசிக்காரங்க கஷ்டப்பட்டுட்டாங்க. 4ஆம் இடத்து குரு வீடு, இடம், பூமி வாங்க வைப்பாருங்க. வழக்குகள் சரியாகும். கடன் வாங்கி சொத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அப்பாவின் சொத்து, அம்மாவின் சொத்துல உள்ள வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும். மருத்துவ செலவு குறையும். நிம்மதியாக நீங்கள் வாழ போறீங்க. வருமானம் அதிகரிக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். கமிஷன் வியாபாரம் சூப்பராக இருக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷன் தேடி வரும். திருமணம் நடக்காதவர்களுக்கு இந்த குரு அதிசார உச்சமான பயிற்சியில் திருமணம் நடக்கும். கல்யாணம் ஆனவுடன் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம் போன்ற தடைகள் நீங்கும். புதுசாக தொழில் தொடங்க ஆரம்பித்தா பெரிய லெவலுக்கு வருவீங்க. கமிஷன் வியாபாரம், எலக்ட்ரிக்கல், மருத்துவத்துறை, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா இருக்கும். அரசியல்வாதிகள் சாதிப்பீங்க. அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் அரசாங்க எக்ஸாமில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. இந்த மாதம் ஏற்படக்கூடிய குருவின் அதிசார பயிற்சியின் மூலமாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கடந்த சில மாதங்களில் ஏற்பட்ட குழப்பங்கள் மெதுவாக தெளிவாக போகுது. புதிய துவக்கம் செய்ய நல்ல நேரம் இந்த நேரமாக இருக்குது. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வர வாய்ப்பு இருக்கு. யாரோ ஒருவர் உங்கள் வாழ்க்கைக்கு மீண்டும் வர போகிறாங்க. சிறிய தடை இருந்தாலும் வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வெல்லாம் கிடைக்கும். மனம் உறுதியுடன் இருக்கும். ஆன்மீக வளர்ச்சி ஏற்படக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி. உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய குருவின் அதிசார பயிற்சியின் பலன்கள் என்னன்னு பார்க்கலாங்க. மன அழுத்தம் குறைய போகுது. மனசுல தெளிவு பிறக்க போகுது. உறவுகளில் சற்று கவனமாக இருக்கணுங்க. பண விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சில பழைய நினைவுகள் மேலோங்க போகுது. அமைதியாக முடிவுகளை எடுப்பது நல்லதுங்க. ஒரு செயலை செய்யும் போதும் சரிங்க, ஒரு சொல்ல ஒருத்தங்கிட்ட போய் சொல்லும் போதும் சரி, இந்த சொல்லை இவங்க கிட்ட போய் சொல்லலாமா, இந்த செயலை செய்யலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க.
அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதங்க. இவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. தடைபட்டிருந்த சில முக்கிய விஷயங்கள் திடீரென நடக்க போகுது. புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரப்போகுது. பொறுப்புகள் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் ஏற்படுங்க. மனசுக்குள்ள இருந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு நல்ல நேரமாக இந்த நேரம் இருக்குது. காதல் உறவுல நேர்மறையான மாற்றங்கள் ஏற்பட போகுது. பண விஷயத்தில் ஒரு நல்ல நிம்மதி கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது. குடும்பத்தில் நம்பிக்கை அதிகரிக்க போகுது. ஆன்மீக வழியில் சென்றால் மிக சிறந்த பலன் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அகலப்போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடனும் காரியங்கள்ல ஈடுபடும் மேசம் ராசியினரே இந்த மாதம் நல்ல பலன்களை நீங்க பெற போறீங்க. மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்க போகுது. மனக்கவலை குறைய போகுது. எல்லா வகையிலும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. திடீர் செலவு உண்டாகலாம். கொஞ்சம் பார்த்து நிதானமா செலவு பண்ணுங்க. திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தினால் தடங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படுங்க. சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமா இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருங்க. கொஞ்சம் கவனமா பார்த்து இருந்துக்கோங்க. அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். நல்ல பெயர் கிடைக்க பெற போறீங்க. குடும்பத்துல வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனையை கேட்கறத தவிர்ப்பது நல்லதுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையுங்க. பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. எதிர்பாராமல் பயணத்தினால் தடங்கள் ஏற்படலாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட போறீங்க. சக கலைஞர்களுடன் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தருங்க. கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகுங்க. எதிர்பாராத செலவு இருக்குங்க. அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க. எல்லா வகையிலும் நன்மை உண்டாகுங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டுங்க. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை சந்திக்க நேரலாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க.
உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. மேசம் ராசிக்காரர்களே, இந்த பதிவு உங்க கண்ணுல பட்டதுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிருங்க. பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் மனசாட்சியின் குரல் தாங்க. கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கைய ஏனோ தானோ என்று இருந்து விடாதீங்க. உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை மட்டும் மனசுல வச்சு எழுந்து வாருங்க. கதவுகள் திறக்கப்படும். உங்களுக்கான ஒரு உலகம் காத்துக்கிட்டு இருக்கும். நல்லவர்களுக்கு கடவுள் சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை கொண்டு வந்து சேர்ப்பாருங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. மேசம் ராசிக்காரர்களே, நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற நெளிவு சுழிவு தெரியாம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசி ஒரே மாதிரி பழகிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. நல்ல விஷயத்துல எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். உங்களுடைய குடும்ப ரகசியத்தை, தொழில் ரகசியத்தை எல்லாம் யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற வரைமுறை இருக்குதுங்க. சில பேர் உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து அவங்களும் கஷ்டப்படுவாங்க. சில பேர் நீங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறத பார்த்துட்டு சந்தோஷப்படுவாங்க. அதனால யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாது, யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையின் நெளிவு சுழிவுகளை அறிந்து அதன்படி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. மேசம் ராசிக்காரர்களே, எதையுமே பயந்துக்கிட்டே அணுகாதீங்க. அப்படி நீங்க பயந்துக்கிட்டு அணுகுனீங்க அப்படின்னா பாதிப்பு வருங்க. மேசம் ராசிக்காரர்களுக்கு விருச்சிகம் ராசியில சந்திரன் சஞ்சாரிக்கும் போதும் சந்திராஷ்டமம் வரும். விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரிக்கும் போது எந்த காரியத்துமே நீங்க நிதானத்தோட செய்யணும். இந்த ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய லேசா வாழ்ந்துட்டு போயிடலாம். எல்லா ஜோதிடம் பார்க்கறவங்களும் பணத்துக்காக இல்லைங்க, ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிடம் பார்க்கதாங்க செய்யறாங்க. உங்களுடைய தகுதிக்கு மீறி கடன் வாங்கி நீங்க ஜோசியம் பார்க்கணும், பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லபடி வாழணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில சில விதிமுறைகளை பின்பற்றினா போதுங்க. பொறுப்பா பொறுமையா நேரத்தை வீணடிக்காம செலவு பண்ணாவே போதும். உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். வீண் வம்பு, வழக்கு, தொல்லை, கஷ்டம், சிக்கல் எதுவுமே
வராதுங்க. உங்களோட எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அருமையா இருக்க போகுதுங்க. இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும். அந்த ஆசைகளை கூட நீங்கள் இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் போகுதுங்க. உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க. கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.